கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவரோ? இயேசு இப்படிப்பட்டவர். என்கண்பான தெய்வ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவன் நினைத்த போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த புக்கை நடந்து வரும்போது அவன் குள்ளனானபடினால் அவன் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று அவன் போகும் வழியிலே ஒரு மரத்தின் மேல் ஏறி அவர் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவன் வகை தேடின போது, இயேசு அந்த வழியாய் வரும்போது அவன் மரத்தின் மேல் ஏறி பார்த்தபோது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைத்தவர். அந்த மரத்தின் கீழே வந்து நின்று, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிற்கு வர வேண்டும். என் கண்பான தெய்வ ஜனமே, என் கண்பானவர்களே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்ப்பதற்காக அவன் நினைத்த போது அவர் வீட்டிற்கே அவர் சென்றார் என்று பார்க்கின்றோம். என் கண்பான தெய்வ ஜனமே, என் கண்பானவர்களே, இதோ இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கும்போது, இதோ அவன் பிறக்கும்போதே சப்பானியாய் பிறந்தான். அவனை அனுதின வாழ்க்கையிலே அவன் தூக்கி கொண்டு தேவாலயத்திற்கு முன்பாக உட்கார வைத்து ஏதாவது கொடுப்பார்கள், அதை வாங்கி கொண்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருந்த போது, அதே இடத்திலே இதோ 2 மனிதர்கள் அங்கே வரும்போது இவன் நோக்கி பார்க்கின்றான், அவர்களும் இவரை பார்க்கிறார்கள். ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட, எங்கிட்ட பொண்ணு இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவனை நடக்க வைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை. என் கண்பான தெய்வ ஜனமே, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது அவர் இப்படிப்பட்டவர் தான். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக அவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகின்றார். ஒரு வீட்டிலே 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகள் நல்லா படித்து கொண்டு அநேக பார்க்கும்போது நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஆனாலும் சிறிய பிள்ளையோ ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். இதோ சில அதிகாரிகள் வீட்டின் வந்து சில வேலைக்காக எடுக்கும்போது பார்க்கும்போது அந்த வீட்டில் கேட்குறாங்க, 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 பிள்ளைகள் எங்கே, 1 பிள்ளைகள் எங்கே என்று அவர் கேட்கும்போது பெற்றோரே அவனை மறந்து வாழ்ந்தார்கள். என்னன்னாக்கா அவன் ஆடு வைத்து கொண்டு இருந்தான். கண்பான தெய்வ ஜனம், ஆடு மேய்த்தது மாத்திரமல்ல, அவன் ஆடு வைத்து கொண்டே அவனை தேவனை துதித்து ஆராதித்து அவர் அனுதின வாழ்க்கையில் அவன் எப்போதும் ஆடுகள் பின்னாக சென்று கொண்டிருக்கும் போது அவன் தேவனை துதித்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த அதிகாரிகள் கேட்கிறாங்க, அவனை வரச்சொல். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவன் மிகவும் அழகாகவும் நல்ல சௌந்தரியமாக இருந்தான். அவன் தேவன் உயர்த்தினார், ராஜாவாக்கினார் தாவீது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவரோ? இல்லைங்க, இயேசு இப்படிப்பட்டவர் தான். அவர் அதோ எல்லாவற்றையும் அவர் கண்காணிக்கிற தேவர். அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவரோ என்று சிலர் பார்க்கிறார்கள். ஆனாலும் சிலர் சொல்கிறார்கள், அவர் எப்படிப்பட்டவரோ? இப்படிப்பட்டவர் இல்லை, இப்படிப்பட்டவர் தான் அவர். எப்படிப்பட்டவர்? என் கண்மான தேவ ஜனம், என் கண்மானவர்களே, இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவரோ? இல்லைங்க, இயேசு இப்படிப்பட்டவர். அவர் எல்லா காரியத்தையும் அவர் செய்கிற தேவனாய் காணப்படும். உலகத்தில் எல்லாம் மாறும், எல்லாம் கடந்து போகும். ஆனாலும் தேவாதி தேவனுடைய வார்த்தை எப்போதும் நிலைத்து இருக்கும். என் கண்மான தேவ ஜனமே, இயேசு இப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவரோ இல்லைங்க, இப்படிப்பட்டவர். அவர் எல்லாவற்றையும் அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் அன்பராக இயேசு கிறிஸ்து. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.